Hello friends, Traders in channel and the Bona Baskar பேசுறேன். நம்ம இப்போ இந்த வீடியோல வந்து intraday பண்றதுக்கு stocks எப்படி வந்து select பண்றது without any வந்து இதுக்காண்டி கால்ஸ்க்காண்டி subscription இல்லாம வெளிய யார்கிட்ட கால்ஸ் வாங்காம நம்மளே வந்து இன்டிவிஜுவலா எப்படி வந்து stocks வந்து select பண்றது அத பத்தின நம்ம டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. ஓகே. So மார்க்கெட்டுக்கான ஹை மொமெண்டத்துக்கு வந்து பேசிக்கா இருக்கக்கூடியவங்க வந்து ட்ரேடர்ஸ் தான். ஸோ நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க நினைப்பாங்க நம்ம இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாமா இல்லை ட்ரேடர்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி டிசைடட் பண்ணுறதுக்கு பேசிக் வந்து மணி தான். ஸோ மணி வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ட்ரேடர்ஸாகவும் இன்வெஸ்டர்ஸாகவும் அவங்கள தாங்களே வந்து மாற்றிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு மெல்லமாகவே நமக்கு வந்து பணம் கிடைச்சா போதும், ஸோ ரிஸ்கே இல்லாமல் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக எனக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படின்றவங்க இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க. இல்லை எனக்கு சீக்கிரமாக பணம் வேணும், சுட சுட எனக்கு பணம் எனக்கு கைக்கு வேணும், ஸோ நிறைய நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றவங்க வந்து ட்ரேடர்ஸாக வருவாங்க. ஸோ ட்ரேடர்ஸாக வர்றவங்க எல்லாருமே ஜெயிக்கிறது கிடையாது. அந்த பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கிறணும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஆல்வேஸ் வந்து வின்னர்ஸ். ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து வின்னர்ஸும் இருக்காங்க, லூசர்ஸும் இருக்காங்க. ஸோ நெட்டாக நம்ம பார்த்தோம்னா லூசர்ஸ் தான் நிறைய பேர். வின்னர்ஸ் வந்து பார்த்தோம்னா வின் பண்ணி முடித்த பின்னாடி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் திரும்ப என்ட்ரி ஆகிறனாலே அவங்க லூசர்ஸாக போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ்லையும் தான் இருக்கும் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணோம்னா. இருந்தாலும் அதுலேயும் வந்து நம்ம வின் மட்டும் பண்ணணும். இதில் வந்து வின்னர்ஸும் இருக்காங்க, லூசர்ஸும் இருக்காங்க. நம்ம அந்த வின்னர்ஸ்க்கான பாயிண்ட்லேயே நம்ம இப்போ போவோம். ஸோ அந்த வின்னர்ஸ்க்கு நம்ம போகணும் அப்படின்னாங்கன்னா நம்ம எப்படி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம லூஸ் பண்ணாமல் எனக்கு போதும் இந்த பணம் எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வரவங்க எப்படி ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வரணும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வெப்சைட் வந்து moneycontrol.com நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு திங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா குளோபல் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே குளோபல் மார்க்கெட் ரன் ஆகிறனால அது மிரர் டு அவர் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நமக்கு யூஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட் 3 ஸ்பிளிட்டாக இருக்கும். அதில் ஏஷியன் மார்க்கெட் தான் அன்னைக்கு டேக்கான ஃபர்ஸ்ட் நமக்கு மார்க்கெட் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது நிக்கி மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிக்கி மார்க்கெட்டு வந்து பாசிட்டிவாக இருந்தால் நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்கும். நிக்கி அண்ட் ஹாங்சங் மார்க்கெட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ இந்த மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ். அதுக்கான இண்டிகேஷன் சிங்கப்பூர் நிஃப்டி நமக்கு காட்டிடும். இல்லை நெகட்டிவ்னா இதுவும் நெகட்டிவ். ஸோ அப்போ நம்ம மார்க்கெட் நெகட்டிவில் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது ரெண்டும் வந்து ஃப்ளாட் நோட்டில் மிக்சடாக இருக்கும். ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் அப்படின்னு தான் நம்ம மார்க்கெட்டும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பி ட்ரேடிங்கில் மிக்சடு மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ நம்ம 3 டைப் ஆஃப் மார்க்கெட்லேயும் நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸோ நல்ல பாசிட்டிவ், நல்ல நெகட்டிவ், தென் மிக்சடு மார்க்கெட். 3 டைப்பில் அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து நமக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவ் மார்க்கெட் லைக் வைஸ் நமக்கு நேற்றுக்கு நடந்த மாதிரி நேற்று கேப் அப் ஓப்பனிங்கில் இருந்தாலும் ப்ராஃபிட் புக்கிங்கே இல்லாமல் ஒரு ஸ்டெடியான மார்க்கெட் வந்து பையிங்கில் போயிட்டே இருந்தது. ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்டில் வந்து ஒன்லி பை அண்ட் செல் தான். அதான் வாங்கி நம்ம கொடுக்கணும். அந்த பாயிண்ட் தான் மனசில் வச்சுக்கிறணும். ஸோ நம்ம விற்று வாங்கணும். நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுல வந்து நம்ம வாங்கி விற்கிறது, விற்று வாங்க 2 டைப்ஸ் இருக்குது. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வாங்கி விற்கிறதுக்கான மார்க்கெட் எதுனா ஒன்லி பையிங் மார்க்கெட்டு தான். விற்று வாங்குற மார்க்கெட் எதுனா ஒன்லி செல்லிங் மார்க்கெட்டு தான். ஸோ ரெண்டுமே பண்ணக்கூடிய மார்க்கெட் வந்து தான் இந்த நம்மளுக்கு வந்து மார்ஜினல் இருக்கக்கூடிய மார்க்கெட். அதாவது பை அண்ட் செல் ரெண்டுமே நம்ம பண்ணிக்கலாம். அதில் வந்து எனக்கு விற்று வாங்குறது பிடிக்காது, வாங்கி கொடுக்குறதா பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து இந்த சாப்பி ட்ரேடிங் மார்க்கெட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஒன்லி வந்து பையிங் மார்க்கெட்டு தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா ஷார்ட்ன்ற மைண்ட் செட்டே விட்டுறணும். ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து நான் ஷார்ட் அடித்து தான் நான் ப்ராஃபிட் பண்ணுவேன், இல்லை ஏறி இருக்குது கீழே இறங்கும் அப்படின்னு நினச்சிட்டு கிளைண்ட் வந்து ஷார்ட் போவாங்க. தட் மீன்ஸு கையில் இல்லாமலே ஷேர் வந்து விற்று வாங்குவாங்க. அது என்னாகும் மேலே போகும்போது ஸோ அன்றைக்கி இன்ட்ராடேயில் நமக்கு ப்ராஃபிட்டே கிடையாது. நெட்டாக ஒரு ஹியூஜ் லாஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு 10 ஷேர் எடுத்தாலும் ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய் உங்களுக்கு லாஸ்
உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி 10 ஷேருக்கு 1000 ரூபாய் 1500 லாஸ்னா குவான்டிட்டி வச்சு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி லாஸ்க்கு கிடைக்கும். ஸோ இதே இது வாங்கி கொடுக்குற மார்க்கெட்னா 10 ஷேர் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு ரீசனபிள் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுறது, ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான மார்க்கெட் கண்ண மூடி நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தாலும் முடியாது. அதில் பார்க்குறதுக்கு நிஃப்டி 50, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, ஐடி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எல்லா மார்க்கெட்டும் ப்ளஸில் போனாலும் ஒரு சில இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவில் போகும். எல்லா மார்க்கெட்டும் ப்ளஸில் போயிட்டு இருக்கும்போது இது ஃபார்மா இண்டெக்ஸ் எடுக்கிறது, எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எடுக்கிறது, ஐடி இண்டெக்ஸ் இதெல்லாம் வந்து நெகட்டிவாக போகும். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுது, நான் வாங்கின ஸ்டாக் மேலே போகல அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ மார்க்கெட் மேலே போகுதுன்னா எந்த இண்டெக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு மேலே போகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். அதில் பார்க்குறதுக்கு நம்மளோட அது இந்தியன் மார்க்கெட் இண்டெக்ஸுக்கு நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இண்டெக்ஸ் பாசிட்டிவாக இருக்கோ அந்த இண்டெக்ஸ்க்கான ஸ்டாக்ஸ் எடுக்கணும். ஸோ நீங்கள் பெரும்பாலும் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்க செலக்ட் பண்ணக்கூடியது நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு, தென் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு, தென் நீங்கள் அடுத்து வரும்போது ஐடி இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்மால் கேப், மிட் கேப் அந்த மாதிரி இதில் எடுத்தேன்னா எல்லாமே மிக்சடாகி தான் வரும். ஆட்டோ ஸ்டாக்ஸு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஆட்டோ ஸ்டாக்ஸு, தென் வந்து கேபிட்டல் குட்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தென் அடிக்கடி ட்ரேட் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ். ஸோ நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ், ஐடி இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ், ஃபார்மா ஸ்டாக்ஸ், மெட்டல் ஸ்டாக்ஸ், ஆட்டோ இண்டெக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான இண்டெக்ஸுக்கான ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான சார்ட் இங்கே வந்துடும். அகெயின் இங்கே நிஃப்டி 50 இருக்குது பாருங்கள், இந்த இண்டெக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இந்த பேஜில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இன்றைக்கான டே ஹை எல்லாமே நம்ம நிஃப்டியில் நம்ம மொபைல் ட்ரேடிங்கில் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் 52 வீக்குக்கான ஹை ரேஞ்ச் எங்கே இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் புல்லிஷ் ட்ரெண்டு இதெல்லாமே கொடுத்துருவாங்க. தென் நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டிய சார்ட், இன்றைக்கி இன்ட்ராடே சார்ட். இன்றைக்கி இன்ட்ராடே சார்ட்டில் வந்து கேண்டில் வந்து ப்ளஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா டே கேண்டிலில் பார்க்குறது 50 மினிட்ஸ் கேண்டிலில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது நீங்கள் அதை மாற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இதிலே கேண்டில்லே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1 இயர் 1 டே 1 மினிட் சார்ட்லேயே நீங்கள் வந்து கேண்டில் நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம். என்ன பர்டிகுலர் அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 1 டே சார்ட்டு, 1 மினிட் சார்ட், இன்ட்ராடே சார்ட் இதில் வாங்க 50 மினிட்ஸ் சார்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னு. சரி இல்லை நான் சார்ட்டே பார்க்கல, எனக்கு சார்ட்டே நான் பார்க்க தெரியாது, நான் சார்ட்லாம் பார்க்கலங்க விட்டுருங்க அப்படின்னீங்கன்னா இங்கே நேராக வந்துக்கோங்க. நீங்கள் ஸ்டாக்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா கீழே இறங்கிக்கோங்க. கீழே ஃபுல்லாக வந்துட்டிங்கன்னா கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு இருக்கும். இந்த கான்ட்ரிபியூஷனில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுது, ஸோ இன்றைக்கி நிஃப்டி இண்டெக்ஸ் ப்ளஸில் போகுதுன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் சப்போர்ட் பண்ணுது அந்த ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹை வேல்யூபிள் ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஹை வேல்யூபிள் ஸ்டாக்ஸில் 1000 ரூபாய் வச்சுட்டு யாரும் இன்ட்ராடே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10,000 உள்ளுக்கு இருந்தால் தான் நீங்கள் இன்ட்ராடே பண்ணிக்கிற முடியும். ஸோ 10,000 இருந்தானா ரிலையன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 2000 ரூபாய் ஒரு 5 ஷேர் வாங்கிக்கிற முடியும். இந்த ஒரு 5 ஷேருக்கு ஒரு நாளைக்கு இதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 30 ரூபாய் டு 40 ரூபாய் இருக்கும். ஸோ நான் மார்க்கெட் மூவிங்க்கு போகும்போது இந்த ஸ்டாக்ஸ் மேலே போகுதுன்னா ஒரு 10 ரூபா கேப் வச்சுக்கோங்க. 10 × 5 50 ரூபா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து வெரி லோ ரிஸ்கில் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துக்கிற முடியும். இதே வந்து நான் 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 50 ஷேரு 20 ஷேரு 25 ஷேரு நீங்கள் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் டு 1000 ரூபாய் வரைக்கும் பையிங் மார்க்கெட்டில் தைரியமாக வந்து ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். இல்லை அதை விட நான் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடியது 1000 ரூபீஸ் கீழே இருக்கக்கூடியது இந்த ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி ஸ்டாக் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கும்போது ஒரு 25 ஷேர் 20 ஷேர் எடுக்க முடியும். ஸோ 20 ஷேருக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 10 ரூபாய் ஏறினா உங்களுக்கு 200 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டு ஃபுல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு தக்கன நீங்கள் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு குவான்டிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வெரி லோயஸ்ட்டாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணால் நம்ம சம்பாதிக்கலாம். 1 லேக்கு கூட இன்ட்ராடேல நம்மளால் சம்பாதிக்க முடியும்.
1 lakhல சர்வசாதாரண. ஸோ ஒரு நாளைக்கு வந்து இன்ட்ராடேலேயே வந்து மினிமம் 1000 rupeesல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். இன்ட்ராடேக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் கூட நம்ம சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாஸை வந்து பார்த்தோன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸை நம்மளால் எடுக்க முடியும். இதே இது நெகட்டிவ் மார்க்கெட்டாக போச்சுன்னா ஷார்ட் கொடுத்து அதை விற்று வாங்கலாம். இதே வந்து நேரோ ரேஞ்ச் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. பை அண்ட் செல் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே தான். அதாவது 13,000 நிஃப்டிக்கு எடுத்துக்கோங்க, 13,500 to 13,200. இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் அன்றைக்கி மார்க்கெட் ஃபுல் டேவும் ட்ரேட் ஆகும். அந்த ஃபுல் டைம் ட்ரேட் ஆகிற மாதிரியே தான் ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆகும். அதே மாதிரி இருக்குன்னா ஒரு 20 பாயிண்டில் கொடுக்குறீங்க, அகெயின் திரும்ப வந்து 20 பாயிண்ட் கீழே இறங்காமல் அகெயின் இன்னொரு அந்த ஸ்டாக்ஸையே ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸையே திரும்ப ஒருக்க வாங்கி திரும்ப ஒருக்க 20 பாயிண்ட்ல கொடுக்குறீங்க, இல்லை 15 பாயிண்ட்ல கொடுக்குறீங்க. இப்படியே ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுத்து வாங்கினீங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கான ட்ரேட் பண்ணக்கூடியதுக்கு உங்களுக்கு 20 ஷேர் தான் வாங்குறதுக்கு எலிஜிபிள் இருக்குது. அவ்வளோதான் என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னீங்கன்னா ஒரு 4 வாட்டி என்ட்ரி ஆகிட்டு வந்தீங்கனாலே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 80 ஷேர் கிட்ட ஒரு 100 ஷேர் கிட்ட நீங்கள் கொடுத்து வாங்குவீங்க. ஸோ நெட்டாக உங்கள் கையிலேயே ஒரு ப்ராஃபிட் வந்து அன்றைக்கி ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் to 3,000 ரூபாய் உங்கள் கையில் ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? இதே மாதிரியே தான் ஒரு நல்ல மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக நம்மளால் ட்ரேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டான இந்த மாதிரி நிஃப்டி 50 டாப் ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே போதும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 1000 rupeesலேருந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வரைக்கும்னாலும் நம்மளால் ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதுதான் சிம்பிளான வெரி சிம்பிளான இன்ட்ராடே பண்ணக்கூடிய ஒரு நல்ல டிப்ஸுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரியான டிப்ஸ் வந்து என்னோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாத்துக்குமே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு மார்க்கெட் நான் ஒரு பாசிட்டிவ் ஜோனில் போயிட்டே இருக்கும்போது உங்களுக்குலாம் லாஸ் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய்கிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் ஒரு கட்டத்தில் ரிவர்சல் என்ட்ரி ஆயிருச்சு, ஒரு 4 வாட்டி என்ட்ரி ஆகிறோம், 5ஆவது வாட்டியில் ஒரு ரிவர்சல் என்ட்ரியில் உங்களுக்கு கீழே இறங்கிச்சுன்னா அன்றைக்கி இன்ட்ராடே நம்ம என்ன பண்ணோமோ அது நம்மளோட லாஸாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 டைம் போயிருக்கும்போது 3,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 4th டைம் நீங்கள் போகும்போது ஒரு யூரோப் ஜோன்லேயோ ஏதோ ஒரு வேர்ல்ட் மார்க்கெட்டில் ஒரு நியூஸ்க்கான மார்க்கெட் ஏறின மார்க்கெட் அப்படியே கீழே இறங்குதுன்னா ஸோ அன்றைக்கான லாஸ்க்கு என்ன வரும், அந்த 3,000 ரூபாய் தான் உங்களுக்கு லாஸ். ஸோ அந்த 3,000 ரூபாய் கீழே இறங்குற மாதிரி இருக்கா, நீங்கள் செல் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இல்லை, எனக்கு 3,000 ரூபாய் நீங்கள் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ட்ரேடிங்கே வேண்டான்னு க்ளோஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் 3,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட். இது வந்து சிம்பிளான ட்ரேடிங்கான லாஜிக்ஸ். இந்த லாஜிக்ஸை யூஸ் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. எனி டைம் நான் வந்து உங்களோட டவுட்ஸுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.